கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவனுடைய இன்ப நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். நாம் தொடர்ச்சியாக அன்றைய இரத்தத்தினாலே மீட்கப்பட்டவருடைய பிள்ளைகளாக இருக்கிற நம்முடைய சரீரம் எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் என்பதை குறித்து தான் நாங்கள் தியானித்தோம். நேற்றைய தினத்தை பார்த்தோம். நாம் சரீரம் ஒவ்வொருவரும் ஒருவரோடு ஒருவர் இணைக்கப்பட்டு இருக்கிறோம். நாம் தனித்திருக்கும்படி அழைக்கப்பட்டவர்கள் அல்ல, நாம் இணைந்திருக்கும்படி அழைக்கப்பட்டவர்கள் என்பதை குறித்து நாங்கள் தியானித்தோம். இந்த நாளில் பார்க்கிறோம், சரீரம் கர்த்தருக்கே உரியது என்று வேதம் சொல்லுகிறது. இந்த சரீரம் நம்முடைய இஷ்டப்படி நமக்கு விருப்பமானபடி செயல்படுவதற்காக கொடுக்கப்பட்டது அல்ல, இது கர்த்தருக்கே உரியது என்று வேதம் சொல்லுகிறது. 1 கொரிந்தியர் 6:13 சொல்லுகிறது, வயிற்றுக்கு போஜனமும் போஜனத்துக்கு வயிறும் ஏற்கும், ஆனாலும் தேவன் இதையும் அதையும் அழிய பண்ணுவார். சரீரமோ வேஷத்தனத்துக்கு அல்ல, கர்த்தருக்கே உரியது, கர்த்தரும் சரீரத்துக்கே உரியவர். ஆமென். பிரியமானது அவருடைய பிள்ளைகளே, இந்த சரீரம் வேஷத்தனத்துக்கோ வேறு எந்த காரியத்துக்கோ அல்ல. கர்த்தர் இந்த சரீரத்தை நமக்கு கொடுத்திருக்கிறது அவர் வாசம் பண்ணும்படியா, அவர் குடியிருக்கும்படியா, அவர் உலாவும்படியாகவே இந்த சரீரத்தை அவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. இந்த சரீரத்தில் இருந்து நாம் விடுதலை அடையும்படியா, இந்த பாவ சரீரத்திலிருந்து மீட்கும்படியாகவே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து எங்களுக்காக சிலுவையில் இருந்து சிந்தினார். ஆமென். ஆகவே அங்கே பார்க்கிறோம், 1 கொரிந்தியர் 6:20 சொல்லுகிறது, கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்கள், அவருடைய இரத்தத்தையும் ஜீவனையும் கொடுத்து கிரயமாக கொடுத்தங்களை மீட்டுக் கொண்டிருக்கிற தேவன் சொல்லுகிறார், உங்கள் சரீரத்தினால் ஆவியினால் தேவனை மகிமைப்படுத்து. ஆகவே இந்த சரீரம் கர்த்தருக்கே உரியது. அவரே எங்களை மீட்டிருக்கிறார், அவரே எங்களை கிரயத்துக்கு கொண்டிருக்கிறார். அப்ப இந்த சரீரத்தை நாம் எப்பொழுதுமே அவருக்கு மகிமை கொடுக்கிறவர்களாக, அவருக்கு கனத்தை கொடுக்கிறவர்களாக இருக்க வேண்டும். அவங்க பார்க்கிறோம், நாங்கள் வேதத்திலே அழகா ஒரு காரியம் 1 தெசலோனிக்கேயர் புத்தகம் 4:1 தொடக்கம் சொல்லுகிறது, நீங்கள் பரிசுத்தம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமாயிருக்கிறது. அந்தபடியே நீங்கள் வேசிய மார்க்கத்துக்கு விலகி இருந்து தேவனை அறியாத அஞ்ஞானிகளைப் போல முகச்சைக்குட்படாமல் உங்களில் அவன் தன் சரீர பாண்டத்தை பரிசுத்தமாய் கனமாயும் ஆண்டு கொள்ள வேண்டும். பிரியமானவர்களே, இந்த சரீர பாண்டத்தை நாம் பரிசுத்தம் உள்ளதாய் கனம் உள்ளதாயும் நாம் என்ன செய்யணுமா, ஆண்டு கொள்ளும்படி நாம் அழைக்கப்படுகிறோம். ஆகவே கர்த்தருக்கு உரிய இந்த சரீரத்தை நாம் அருவருப்பான காரியங்களுக்கு விட்டுவிடக்கூடாது. நாம் எப்பொழுதும் பரிசுத்தமாயும் கனம் உள்ளதாயும் நாம் என்ன செய்ய வேண்டும், அதை ஆண்டு கொள்ள வேண்டும் என்ற இது சரீரம் கர்த்தருக்குரியது. பிலிப்பியருக்கு எழுதின நிறுவத்திலே பவுல் 3:21 சொல்கிறார், அவர் எல்லாவற்றையும் தமக்கு கீழ்ப்படுத்திக் கொள்ளத்தக்கதாக தம்முடைய வல்லமையின் செயலின்படியே நம்முடைய அற்பமான சரீரத்தை தம்முடைய மகிமையான சரீரத்துக்கு ஒப்பாக மறுரூபப்படுத்துவார். ஆமென். பிரியமானவர்களே, இந்த சரீரத்தை தான் ஆண்டவராக இயேசு, இந்த அற்பமான இந்த சரீரத்தை தான் அவருடைய மகிமையின் சரீரத்துக்கு ஒப்பாக மறுரூபப்படுத்த போகிறார். அல்லேலூயா. ஆகவே அவருடைய சரீரத்தின் சாயலுக்கு ஒப்பாய் எங்களை கர்த்தர் அவரோடு கூட மகிமையிலே மறுரூபப்படுத்த போகிற அந்த மகிமையான அந்த நாளுக்காக நம்ம ஆயத்தப்படுத்துவோம். இந்த சரீரம் கர்த்தருக்குரியது என்று நினைத்துக் கொள்வோம். வேறு எந்த அருவருப்பும் அசுத்தங்களுக்கு நாம் விட்டுக் கொடுக்காதபடி எப்பொழுதும் சரீரத்தை பரிசுத்தமாய் கனமுள்ளதாய் மாற்றிக்கொள்ள கர்த்தர் தாம் ஒவ்வொரு கிருபை செய்வாராக. God bless you all.